விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்களை இந்த ஆனி மாதம் தருங்க. அட்டகாசமான மாதமாக கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கும். இதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உச்சகுரு ராசியை பார்க்க போகிறார். ஆனி மாதம் பிற்பகுதியில் உங்கள் ராசிநாதனே ராசியை பார்க்க போகிறார். 5 குடையவரும் ராசிநாதனும் சேர்ந்தாற் போல ராசியை ஒரே நேரத்தில் பார்ப்பது என்பது அப்படியே, அதாவது கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா, கரும்பு தின்ன கூலியா, பருத்தி புடவையா காய்க்குது, பழம் நழுவி பால் அவ்வளவு, இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும். ஒன்றே என்னென்னா, இந்த மாதமே எல்லாம் கொட்டிடாது. இந்த மாதத்துலேயே நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடாது. நம்ம பிரச்சனை தலைக்கு மேலே இல்லை, வீட்டுக்கு மேலே கோபுரத்துக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கு பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் என்கின்ற நம்பிக்கையும் தீர ஆரம்பிக்கின்றதை கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஒரு 6 மாதத்திற்குள்ளே இப்போ இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஜாம்னு வெற்றிகரமாக சமாளிக்கக்கூடிய தன்மைகள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு 10-15 நாட்களாகவே ஆரம்பித்திருக்கின்றன. ராசிநாதன் ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய தைரியம், உற்சாகம், புத்துணர்ச்சி போன்றவைகள் கண்டிப்பாக கிடைக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை உச்சகுரு பார்க்கின்ற காரணத்தினால் அதிர்ஷ்டம் நமக்கு வேலையே செய்யலையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதிர்ஷ்ட தேவதை உங்களுடைய பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிறான்ற மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகள் நல்லா இருக்கும். பாக்கியங்கள் கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். கல்யாணம் ஆகிறதுக்கான அனுமதி, கல்யாணம் ஆகிறதுக்கான ஆதரவுகள், கல்யாணம் ஆகிறதுக்கான நிச்சயம் போன்றவைகள் கண்கூடாக நடக்கக்கூடிய அமைப்புகளை இப்போது இளைய பருவத்தினர் பார்க்க முடியும். புத்திரபாக்கியம் உண்டு.